எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அத்தோ. இது வந்து ஒரு பர்மீஸ் ஃபுட். இது பர்மாலேருந்து சென்னைக்கு எப்படி வந்துச்சு? ஏன்னா சென்னையிலையும் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்படி பார்த்தோன்னா வேர்ல்டு வார் 2 அப்போ பர்மாவில் நடந்த கலவரத்தில் அந்த போர் சண்டையில் வந்து நிறைய பேர் வந்து சென்னையை தேடி வந்தாங்க, சென்னையில் வந்து சேர்ந்தாங்க. அந்த மாதிரி வரும்போது நிறைய கல்ச்சர் ஃபுட்டெல்லாம் அவங்க வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. அது மாதிரி இது ஃபேமஸ் ஆனது தான் சென்னையில் அத்தோ. இப்போ வாங்க பிரியமுடன் சமைக்கலாம். முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வரும்போது கூடவே வந்து கொஞ்சம் உடைச்ச கடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, உடைச்ச கடலை, அது ரொம்ப ரோஸ்ட் ஆக தேவையில்லை. வேர்க்கடலை மட்டும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனோடனே இது போட்டு ஒரு நிமிஷம், ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உடச்சக்கல்லையே ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதை அரைச்சி அது ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து அத்தோக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் ஃப்ரைட் ஆனியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 இல்லது 4 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டுக்கோங்க. நான் இங்கே வந்து கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கலாம். 10% ஆஃப் த ஆனியன் வந்து ஆயில் இருக்கணும் நம்மளுக்கு. அந்த எண்ணெயில் பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் வெட்டி அதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்தது, அதனால் 1 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் வந்து இது மாதிரி நீல வாக்கில் வெட்டி நல்லா வதக்கணும். எப்படியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பியாக ஃப்ரைடு ஆனியன் கிடைக்கும். நீங்கள் சீக்கிரமாக எடுத்துட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் வராது உங்களுக்கு. நான் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட இதை நல்லா வதக்கி விட்ருக்கேன். நிறையா எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அந்த ஆனியன் ஒழுங்காக வராது. இது மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணணும். வேணால் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கூட நம்ம வந்து இதை வந்து குக் பண்ணலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி 2 ஸ்பூனில் எடுத்து நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா அதை பரப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்கு நல்லா காய வைக்கணும் அதை. அடுத்த இன்க்ரீடியண்ட் வந்து பூண்டை வந்து சின்ன சின்னதாக வெட்டி அதையும் வந்து இதே மாதிரி ஒரு குக்கிங் ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நான் வந்து இங்கே கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பேனில் நான் வந்து ஒரு முழு பூண்டை வந்து வெட்டி போட்டிருக்கேன். இதுவும் வந்து நல்லா ஆனியன் மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும் அது பூண்டு. எனக்கு வந்து இந்த பூண்டு ரொம்ப முருகுனா எனக்கு டேஸ்ட் வந்து பிடிக்காது. அதனால நான் வந்து இதை வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி அந்த வாசனை வரும்போது ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கும் அது மாதிரி வேணும்னா நீங்கள் அப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் ரெசிபி படி அந்த ஆனியன் நம்ம எப்படி ஃப்ரைடு நல்லா கிறிஸ்பியாக வறுத்தோமோ அதே மாதிரி இதையும் வந்து நல்லா ஃப்ரைட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து பூண்டை நல்லா இது பண்ணிவிட்டு அந்த பூண்டு எண்ணெயோடு எடுத்து நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கணும். இப்போ அடுத்த இன்க்ரீடியண்ட் வந்து உப்பு தண்ணி பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 3 டீஸ்பூன் உப்பில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஊற்றி அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. உப்பு தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்த இன்க்ரீடியண்ட் வந்து புளி தண்ணி. அதே மாதிரி புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு நான் ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு நல்லா திக்கான புளி தண்ணி கரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ மெயின் இன்க்ரீடியண்ட் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீரை கொதிக்க வைங்க. நீங்கள் எவ்வளோ நூடுல்ஸ் போடுறீங்களோ அது முங்குற அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சா போதும். நான் வந்து இங்கே வந்து ஒரு 400 கிராம்ஸ் வெட் நூடுல்ஸ் போடுறேன். இது வந்து வெட் நூடுல்ஸ். ஸோ 3 மினிட்ஸ் போதும் இது குக் ஆகிறதுக்கு. நீங்கள் வந்து எந்த பேக்கெட் நூடுல்ஸ் எடுக்கிறீங்களோ அதில் வந்து எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டைரக்ஷன்ஸ் போட்டிருக்கோ அதை படித்து பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணுங்கள். எனி டைப் ஆஃப் நூடுல் போடலாம், நம்ம வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அத்தோ மெயினாக இந்த மாதிரி நூடுல் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து இதை வந்து ஒரு வடிகட்டியில் வந்து
தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வெறும் அத்தோ மட்டும் நூடுல் மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்க போகிறேன். அப்புறம் கொஞ்சம் கேபேஜும் ஆனியனும் வந்து நீல வாக்கில் வெட்டி இது மாதிரி கொஞ்சம் அலசி வச்சுக்கிறேன். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இதையும் தனியாக பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் நூடுல்ஸு. இது வந்து லாஸ்ட்டாக செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். எந்த டைப் நூடுல்ஸ் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். வீட் நூடுல்ஸ் இல்லை ஒயிட் நூடுல் எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பேஜோ. இது தட்டை மாதிரியே தான் இருக்கும். நான் இது செஞ்சுருக்கேன். இதனுடைய வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நிறுத்தி நீங்கள் தட்டை கூட எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஃப்ரைட் ஆனியன் நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா காஞ்ச உடனே நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கழுவி வச்சோம் இல்லையா கேபேஜ், அந்த கேபேஜும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. குக் பண்ணாதது ஃப்ரெஷ்ஷாக. அதே மாதிரி கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸையும் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆனியனையும் நல்ல நீல வாக்கில் வெட்டி இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுக்கோங்க. காரம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பூண்டு எண்ணெய், பூண்டு வறுத்தோம் இல்லையா, பூண்டு வறுத்து அந்த எண்ணெயோடு சேர்த்து வச்சுருக்கேன். அதுதான் நம்மளுக்கு அந்த இதில் டிஷ்ஷில் எண்ணெயே. ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நான் வந்து மிளகா வந்து காஷ்மீரி சில்லியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு நார்மல் சில்லி கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம அந்த வேர்க்கடலையும் உடச்ச கடலையும் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பவுடர் டேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சது, திக்காக கரைச்சி வச்சுருந்தோம்ல புளி தண்ணி, அதுவும். அப்புறம் உப்பு தண்ணி கரைச்சி வச்சது. இப்போ இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு நம்ம வந்து அத்தோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் நூடுல்ஸ் ஃபஸ்ட்டு போடுறோம். இது வந்து இப்போ நான் ஒரு பிளேட்டிங்க்கு தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ நம்ம ஒரு பிளேட்டுக்காக ஒவ்வொருத்தருக்கோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அது நம்ம நிறையா போட்டு கலந்துக்கலாம். உப்பு நிறையா இருந்தால் உப்பு, புளிப்பு வேணும்னா நிறைய புளிப்பு போட்டுக்கலாம், காரம் வேணுன்னா நிறைய காரம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து கேபேஜ் கொஞ்சம் போடுறேன். ஸோ உங்களுக்கு கேபேஜ் நிறையா பிடிச்சதுன்னா நீங்கள் நிறையா போட்டுக்கலாம். பெரியவங்களுக்கு இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக கடிக்கிறதுக்கு க்ரன்ச்சியாக வரும். அதே மாதிரி கொஞ்சம் வெங்காயமும் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ இது கிட்ஸுக்கு செய்கிறனால ரொம்ப கம்மியாக போடுறேன் எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த பூண்டு எண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மட்டும்தான் ஆயிலுங்க இதில் நம்ம போடுறது. அதனால் நம்ம இது கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வேணும்னா கூட நம்ம அப்புறமா சரி பார்த்துட்டு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புளிப்பு வந்து நான் கிட்ஸுக்கு கம்மியாக தான் போடுவேன். அதனால் நான் இங்கே கொஞ்சமாக தான் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து பெரியவங்களுக்கெலாம் ஒரு 3 ஸ்பூன் நல்லா போட்டுக்கலாம் புளிப்பு. அதே மாதிரி அடுத்து காரம் வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி தான் அரைச்சிருக்கேன். இது ரொம்ப காரம் இருக்காது, கலர் தான் வரும். நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மசாலா பொடி போட்டுக்குவேன். அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் நல்லாவே போட்டுக்கலாம். இந்த வேர்க்கடலையும் உடச்ச கடலையும் அரைச்சி வச்சோம்ல, அந்த பவுடர் நீங்கள் நல்லா போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது நீங்கள் இது மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ இதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன வச்சுருந்தோம், ஃப்ரைட் ஆனியன் வந்து இதுவும் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு எண்ணெய் போட்டுட்டோம் இல்லையா, பூண்டும் வந்து இது மாதிரி நீங்கள் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேஜோ, இது வந்து நல்லா இது மாதிரி தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இந்த பேஜோ தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் தட்டை கூட வாங்கிக்கலாம் கடையில். ஃப்ரைட் ஆனியன் கூட விற்கிது, நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். ஆனால் இது நான் செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். இந்த பேஜோ வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன், அந்த பூண்டு எண்ணெய். அவ்வளோதாங்க, எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம 2 ஃபோர்க் அண்ட் ஸ்பூன் வச்சு நல்லா இதை வந்து பரட்டி விட போகிறோம், மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். பாருங்கள். இது வந்து நீங்கள் நூடுல்ஸ் வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே பண்ணிங்கன்னா, அதாவது கடைசியாக நூடுல்ஸை செஞ்சு இதை சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு சூடாக கிடைக்கும். ஏன்னா நம்ம இதை வந்து குக் பண்ண போகிறதில்ல, இதே மாதிரி பெரட்டி அப்படியே நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ சில இதுலேயே வந்து ஃப்ரைட் அத்தோ இருக்குது. இந்த மிக்சர் பண்ணிவிட்டு இதை வந்து அடுப்புலேயே இந்த மிக்சர் பண்ணுவாங்க. அது வந்து ஃப்ரைட் அத்தோ இருக்குது. ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிளேட் பண்ணிவிட்டு கூட ஒரு 30 செகண்ட்
செகண்ட் இல்லாட்டி 1 மினிட் வந்து அவனில் சூடு பண்ணி கூட நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப சில்லுன்னு நினச்சிங்கன்னா. பட் இப்படியே சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வாவ்! நான் சாப்பிட்டேன், டேஸ்ட் அப்படியே சின்ன பிள்ளையில சாப்பிட்ட டேஸ்ட் அப்படியே ஞாபகம் வருது. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க பிரியமுடன் ருசிக்கலாம். இது கூட வந்து பேஜோ முட்டை வந்து வெங்காய முட்டை வந்து சேர்த்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே சேர்த்து சாப்பிடுவாங்க. நான் வந்து இது வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் வந்து அந்த முட்டை சேர்க்காம நான் வெறும் வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த பேஜோ முட்டை வந்து அந்த வெங்காய மசாலா சேர்த்த முட்டை செஞ்சு காட்டுறேன். அது இன்னும் சூப்பராக இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இதை வந்து சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.